Hey guys, welcome back to the Advent and this is Nixon. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோஹோவுடைய கிளிக்ட்ரிக்ஸ் 2025 அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஜோஹோ கிளிக்ட்ரிக்ஸ்னால் என்ன, யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்த பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆடெல்லாம் என்னென்னா லாஸ்ட் இயர் நான் வந்து கிளிக்ட்ரிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். now let's dive into the video. ஆக்சுவலாக கிளிக்ட்ரிக்ஸ் அப்படின்றதுனா ஒரு ஜஸ்ட் ஒரு பாட் பில்டிங் கான்டெஸ்ட்டு. ஆக்சுவலாக எப்படின்னா ஜோஹோ வந்து எல்லா வருஷமும் நடத்துவாங்க, ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸோ அப்படி இல்லைன்னா முடிச்சு போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோ யாருமே இதை அட்டன் பண்ண முடியாது. இது ஒன்லி ஸ்பெஷலி ஃபார் 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி மட்டும்தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. லைக் எப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh, செகண்ட் ப்ரைஸ் 50,000, தேர்ட் ப்ரைஸ் 25,000. ஆல்சோ என்னென்னா ஒரு 5 ரன்னர்-அப் ப்ரைஸஸ்க்கு வந்து 5,000 ஈச் கொடுப்பாங்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் என்னென்னா இதில் வந்து நியர்லி ஒரு 15 பீப்புள்ஸுக்கு வந்து நியர்லி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதுனா, லைக் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து November 22 தான் லாஸ்ட் டேட் டு ரிஜிஸ்டர். அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். November 29 வந்து நீங்கள் வந்து ஆப்பை சப்மிட் பண்ணணும். அது எப்படின்னா ஒரு 2 ரவுண்ட்ஸ் மாதிரி இதை வந்து இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து November 29 வந்துட்டு என்னென்னா நீங்கள் எல்லா ஆப்பையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் டீமை வந்து அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து இது பண்ணாங்க. லாஸ்ட் இயர் பண்ணதை பற்றி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீமை வந்து அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இந்த D-Dayக்கு வந்து ஒரு 15 20 டீம், சம்டைம்ஸ் 10 டீமு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு இப்போயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா போய் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒரு 2024 பேட்ச் அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகபிள் ஆக்சுவலாக. அதுலேயே அவங்க ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி க்ரைட்டீரியா அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டீம் ஆஃப் 2 இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலவுடு ஆக்சுவலாக. செகண்ட் இயர் டு ஃபைனல் இயர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நீங்கள்லாம் வந்து இந்த காம்படிஷனுக்கு ஆக்சுவலாக எலிஜிபிள். இந்த காம்படிஷன் அப்படின்னா ஆக்சுவலாக 2 டைப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ஒரு ப்ராடக்டிவிட்டி ஆப் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா ஒரு சேல்ஸ் ஐக்யூ பாட் பண்ணணும். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நம்மளை தனியாக பண்ணி இதை இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக ஜோஹோ கிளிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு வெபினார் வந்து November 14 நடத்தியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக இது பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க வெப்சைட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படின்னா அவங்க ப்ரீவியஸாக எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வெபினார் நடத்துவாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோஹோ கிளிக் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து ஒரு வேளை ஜோஹோ இது டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்டிவிட்டி ஆப் டெவலப் பண்ணணும்னா ஜோஹோ கிளிக் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து ஜோஹோவோட சேல்ஸ் ஐக்யூ பாட், இதை பற்றி எனக்கு ப்ரீஃபாக தெரியல ஆக்சுவலாக. பட் ஆனால் அவங்க கொடுக்குற வந்து ஃப்ரேம் ஒர்க்கு விட்ஜெட்ஸ் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அதை தவிர்த்து நீங்கள் எதுலேயுமே நீங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஒன்று நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஆப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜோஹோவோட சேல்ஸ் ஐக்யூ பாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 தான். நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வந்து இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 1 lakh rupees, செகண்ட் ப்ரைஸ் 15,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 25,000. அதில் வந்துட்டு 5 ரன்னர்-அப்ஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஈச் வந்து 5,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 ரன்னர்-அப்ஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சு இன்டர்ன்ஷிப் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நியர்லி டாப் 20 கிட்ட வந்து அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. அண்ட் ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி ஆக்சுவலாக. November 8 வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. November 13, 14 இந்நேரம் வந்து அவங்க வெபினார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது. November 22 வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா November 29 வந்து நீங்கள் ஆப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெபினாரோட ரெக்கார்டட் லிங்க் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் இது பண்ணது வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் அதனுடைய லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன்.
அந்த D-Day அப்படின்றது வந்து அவங்க வந்து லைவாக வந்து சென்னையோ, எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி சென்னையில் தான் கூப்பிடுவாங்க. சென்னையில் அவங்களுடைய கேம்பஸ்க்கு உங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ப்ராடக்டிவிட்டி ஆப்பையோ சேல்ஸ் ஐக்யூ பாட்டையோ அவங்க முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி அதுதான் அந்த D-Day. அதில் தான் வந்து ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க, யார் இது பண்ணியிருக்கா அப்படின்றது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஆப் க்ரைட்டீரியா அப்படின்னு வரப்போ ஒரே ஒரு சப்மிஷன் தான். அண்டு உங்கள் சப்மிஷன் வந்து ஒன்று கிளிக் எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சேல்ஸ் ஐக்யூ பாட்டாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அண்ட் திருப்பி நான் நோட் பண்ணுறேன், திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, அவங்க சொல்கிற இதில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது பண்ணி உங்களால் சப்மிட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அண்ட் இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சுங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெல்கம் மெயில், அதில் வந்துட்டு பாஸ்ட் கான்டெஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீஃபாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மெயின் திங் என்னன்னா, அவங்களுடைய வெபினார் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். அந்த வெபினார் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி வரும் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கேட்குறாங்கன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் டீம் நேம் ஒன்று கேட்குறாங்க, நேமு, மெயில் ஐடி, உங்கள் நம்பர், என்ன டிகிரி, டிபார்ட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக ஆஸ்க் பண்ணுறதா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இண்டிவிஜுவல்னால் குரூப் ஆஃப் 2 பீப்புள்ஸ், நீங்கள் தனியாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, இதில் வந்துட்டு போன வருஷம் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால், யார் யார் ப்ரைஸ் வாங்கினா, யார் யாருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் இதில் வந்துட்டு போன வருஷத்தோட வின்னர்ஸ் எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. யார் யார் வந்தாங்க, ப்ரெசன்டர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. யார் யார் அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஆக்சுவலாக ஜோஹோ வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது என்னைய கேட்டால் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நான் போன வருஷம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணியிருந்தேன். அப்போ அது வந்து என்னென்னா, ஜோஹோ கிளிக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நான் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி பண்ணியிருந்தேன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு டீம் ஸ்டாட்ஸ் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு டீம் வந்து என்ன ஸ்டாட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி, நம்ம யார் அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, அவங்க டாஸ்க்லாம் யார் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ 1 ஃபைன் டே வந்து அந்த டீமோட ஸ்டாட்ஸ் அப்படியே வியூ பண்ணுற மாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு நான் வந்து போயிட்டேன். செகண்ட் ரவுண்டு ஓகே ஆகி அந்த தேர்ட் D-Day செலெக்ஷனில் என்னால் இது பண்ண முடியல. D-Day செலெக்ஷனுக்கே என்னால் போக முடியல. ஸோ செகண்ட் ரவுண்ட் போனேன். ஸோ இதுதான். பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உள்ளே போய் டீப்பாக டைவின் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு மெயின் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து டெலியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதுக்குமே அவங்க வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. டெலியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோடைய லாங்குவேஜ் இருக்குது. அது எப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் டெலியூஜ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலியூஜ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை ஆக்சுவலாக, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நம்ம ஜாவாவோ பைத்தானோ அதோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், அந்த டெலியூஜ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இப்போது. ஸோ இதுதான். ஒன்று கிளிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சேல்ஸ் ஐக்யூ யூஸ் பண்ணி நீங்கள் பாட் பண்ணணும். ஸோ 2 விஷயம்தான். நீங்கள் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, சீக்கிரமாக இது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எதுனா டவுட்ஸ், இதை பற்றி எதுவும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்படி இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி அட்மெண்ட் அண்ட் ஸ்டே டியூன்ட். Bye.